ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் பிஎஃப்எஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 2 டேஸாக வந்து நான் அவைலபிள் இல்லை. இன்றைக்கி மார்க்கெட் நெக்ஸ்ட் மூமெண்டம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒருத்தரோட வியூவை கூட உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது சிஸ்டமில் நம்மளால் ஷேர் பண்ண மாட்டோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எது அவங்களுடைய வியூ எது பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் சரி, நம்மளுடைய ப்ரைம் குரூப்லையும் சரி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரைஸு இந்த ஜோனில் ட்ராவல் ஆகும் அப்படின்னு நேற்று மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு வியூ கூட அனுப்பிச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியாதவங்க பார்த்துங்க. ஸோ இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப். இதில் எஜுகேஷன் அப்படின்றதால நிறைய பேர் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணுறதில்ல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10,000 மேலேருந்து இப்போ 9,600 சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு கற்றுக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் இல்லை. சரி, இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. புரிஞ்சால் அதை வந்து உங்களோட லைக்ஸ் அண்ட் ஹார்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். எவ்ரி ஸ்க்ரீன்ஷாட்டுக்கும் சரி, எவ்ரி வாய்ஸ் மெசேஜ் சரி, உங்களுடைய சப்போர்ட்டை சேம் நம்ம யூடியூப்க்கு எப்படி உங்களுடைய ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கொடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எதுக்காக உங்களுக்கு அந்த லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நம்ம முன்னேற்றோடைய மார்க்கெட் அப்டேட் கூட உங்களுக்கு கொடுத்துருந்தேன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரைஸு மிடில் இருக்க சொல்ல ப்ரைஸ் எங்கே மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் கீழே வந்து சப்போர்ட் ஏரியாவும் ஒர்க் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது மார்க்கெட் எங்கே இருக்குது சொல்ல இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இந்த ஏரியா சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ நம்ம அப்படியே சொல்கிறதால எதுவும் தெரியாது புதுசாக பார்க்குறவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் இது வந்து சப்போர்ட் ஏரியாவும் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. கடைசியாக மார்க்கெட்டு முடிவு சொல்லக்கூட உங்களுக்கு அந்த சப்போர்ட் ஏரியா எடுத்துருக்கு லாஸ்ட்டில் கூட. கடைசியாக வந்து என்னென்னா மார்க்கெட் வந்து அது கீழே வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த உடச்சி இதுக்கு கீழே வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஸோ நம்ம இதுக்கு கீழே டவுன் சைடுக்கான பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 50-60 பாயிண்ட் வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆகிற இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இதுக்கு கீழே நம்ம அகைன் சேல் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் சப்போஸ் இங்கேருந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இந்த 50-60 பாயிண்ட் வந்து மூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அகைன் இன்னும் கீழே போய்ட்டு சேல் பண்ண முடியுமா, அதுவும் பாட்டமில் போய்ட்டு சேல் பண்ண முடியுமா அப்படின்றத ஒரு இடத்தையும் தெரிஞ்சுக்குங்க. சரி, எந்த மாதிரி இடம் தரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ரீவியஸ் இந்த லெவல் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ இந்த லெவல் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லெவல் எங்கே சப்போர்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25,440 அப்படின்ற ஏரியாவாக சப்போர்ட் லெவலாக இருக்காது. நம்ம இந்த லைன்லேயே அப்படியே நான் உங்களுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த தான் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. அப்போ மார்க்கெட்டு இந்த 50-60 பாயிண்ட் கேப் டவுன் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஏரியா கிட்ட தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நம்ம கீழே டவுன் பண்ணிக்கணும் இல்லையா. அப்படின்னா எஸ், எங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சோ நம்ம அதை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம அந்த டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்டர்டேக்கு நம்ம எங்கேருந்து ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ப்ரைஸு எங்கேருந்து ஓப்பன் ஆகுது, இந்த 25,440க்கு நேராக மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட்னாவும் இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் போகும் அப்படின்னு என்னோடய வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்போயுமே ஒன்று புரிஞ்சுக்கங்க, மார்க்கெட்டை மேலே போயிட்டே இருக்கிறப்ப நம்ம டாப்பில் போயிட்டு பை பண்ணக்கூடாது. அதே மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்குதுன்னா நம்ம பாட்டமில் போயிட்டு செல் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரைஸ் கரெக்ஷனுக்காக மேலே வரும். அப்போ நம்மளுடைய எஸ்எல் ட்ரிக்கர் ஆகும். அப்போ என்ன பண்ணோம், உண்மையிலே கரெக்ஷன் வருதா அல்லது ரிகவர் ஆகிட்டு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி மேலே போதா அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ப்ரைஸு இந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆக சொல்லும் மார்க்கெட் வந்து ப்ரைஸு கரெக்ஷனுக்காக போதா அல்லது கேப் ரீஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு அகைன் வந்து ஒரு அப்சைடு மூமெண்டம் கொடுக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, நீங்கள் உங்களோட வியூ என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி இந்த ஏரியாவில் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஸோ 25,440 ப்ரைஸ் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணிக்கலாம். அப்பர் சைடு அப்படின்னா இந்த 25,500 வந்து ஃபஸ்ட் லெவல் ஆகும். ஓகே, சரி, ரெண்டாவது லெவல் எது சார் அப்படின்னா, ரெண்டாவது லெவல் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,580 அப்படின்ற லெவல் ரெண்டாவது லெவலாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏன்னா மேலே ரெசிஸ்டன்ஷிப் இதுவாக மாறிடுச்சு இல்லையா. ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் ப்ரைஸு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 580 அப்படின்ற லெவலும் ரெண்டாவது லெவல். ஃபஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 25,500 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்போ இந்த 25,440 சப்போர்ட் எடுக்குமா சார் அப்படின்னா, ப்ளஸ் இங்கே ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. அதாவது ப்ரீவியஸை உடைச்ச இடம் வந்து இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஒரு வாய்ப்பு தான் அந்த இடத்துல வந்து ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள் அப்படின்னு.
இல்லை உங்களுக்கு மார்க்கெட் கீழே இதுக்கு சாலிடாக ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுக்குதுன்னா இந்த சப்போர்ட் வந்து உடச்சிடுச்சு, இந்த சப்போர்ட்டை உடச்சிடுச்சுன்னு அர்த்தம். இதே வந்து உங்களுக்கு சாலிடாக அந்த மாதிரி இந்த மேலே டாப்பில் வந்து க்ரீன் கலர் கேண்டிலாக க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பையர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மேஷன் நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ என்னோடய வியூனா இங்கேருந்து ஒரு சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 25,440 அப்படின்ற லெவல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குதுன்னு மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணால் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த எத்தனை பேர் பார்க்குறாங்க, உண்மையிலே பிடிச்சிருக்க நம்ம எஃபர்ட் வந்து அவ்வளோ கொடுக்குறமே அப்படின்ற ஒரு விஷயம் தான் கன்ஃபர்மேஷனுக்காக பார்க்குறேன். ரைட், சரி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி கூட உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேம்லேருந்து வந்துடுறேன். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி கிட்ட 57,200 கிட்ட ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அப்போது அந்த கேப் டவுன் ஓப்பன் ஆகிற இடம் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. எக்ஸாக்ட்லி இங்கேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ ப்ரைஸு இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். சப்போர்ட் எடுத்தால் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதாவது இப்போ என்ன ரேட் இருக்குதோ அதுதான் உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஏன்னா கேப் ரீஃபில் ஆகிடும், இந்த கேப் இருக்குல்ல அந்த கேப்பை ரீஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியானா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து 2 லெவல் வந்து பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு இந்த 57,200 சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த 2 லெவல் வரும். இல்லை உங்களுக்கு இது கீழே ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, பிளானை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கீழே ஒரு குச்சி மாதிரி வந்து ரிவர்ஸ், அதாவது இந்த மேலே வந்து உங்களுக்கு புஷ் பண்ணி விட்டுறாங்க, பையர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க. ஏன்னா பெரிய டார்கெட் வருது சார் அப்படின்றப்போ இந்த 2 லைனில் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனாக அமையும். ஓகே, இந்த 2 டார்கெட்டும் தாண்டி போகுது அப்படின்னா இது நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சரி. இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து சென்செக்ஸோடைய சார்ட். இது இந்த சென்செக்ஸோடைய சார்ட் எப்படின்னு பார்த்தா இதுக்கும் இன்னும் பேக்கில் இன்னும் சப்போர்ட் ஏரியா ஒன்றும் டச் பண்ணல. ஸோ சப்போர்ட் ஏரியா ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலி நம்ம எப்படி ட்ராப் பண்ணி வச்சிருக்கோமோ அது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படியே இருக்கட்டும். இப்போ இது வந்து சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகுது. ஏன்னா மிடில் நேற்று சொன்னேன் இல்லையா, நேற்று ட்ராப் பண்ணது அந்த லைன் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஒர்க்காக இருக்குது. அந்த ஏரியா கீழே சப்போர்ட் ஏரியா டச் பண்ணோம். அந்த 83,000 அன்றைக்கி தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லோரும் என்னென்னா இதுக்கு மேலே போனால் சொல்லுங்கள், இதுக்கு கீழே போனால் சொல்லுங்கள், அதை சொல்லுங்கன்னா இதை விட என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் புரியாத வரல உங்களால் அந்த ஒன் சைடு மூவ்லாம் உங்களால் கேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மார்க்கெட் இப்படியே டேரெக்டாக மூவ் ஆகிடாது. மார்க்கெட் மேலே போகிறோம், கீழே வரும், மேலே போவோம், கீழே வரும். இந்த மாதிரி தான் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரே இப்படி தான் இருக்குமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக ஒன் ரேலி மாதிரி இது மாதிரி ஸ்மூத்தாக போய்டும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ரைட்டுங்களா? சரி, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.